பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன் ஆரம்பத்திலே பொதுமக்கள்னு சொல்கிறேன் தெரியுமா? ரீசெண்டாக PK சேகர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க போகும்போது அப்படியே சந்திச்சுட்டு போயிருக்காரு. அப்போ நிறைய பேர் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்குறாங்க, என்ன நீங்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிகளை வச்சு தாக்கியிருக்கீங்க, என்ன விஷயம் கேட்கும்போது அவர் சொன்ன பதில், நாங்கள் திமுக காரங்களாம் யாரும் அடிக்கலைங்க, அது பொதுமக்கள்கிட்ட அவங்க அத்துமீறி போய் நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி உள்ளே போய் அராஜகம் பண்ணனால பொதுமக்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, அதனால தான் பிரச்சனையே தவிர இதில் திமுகக்கும் தாவேக்கும் சண்டை கிடையாது, நாங்கள் யாரையும் தாக்கலன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு அதெல்லாம் போய் பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்துட்டார். ஸோ அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த வீடியோ பொதுமக்களுக்காக தான். பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்திருக்குன்ட்டு, எவ்வளோ பெரிய நாடகம் நடந்திருக்குன்ட்டு, எவ்வளோ பெரிய கேமை இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் மிகப்பெரிய லெவலில் ஃப்ளாஷாக இருந்தது, எல்லா நியூஸ்லையும் வந்துச்சு. ஆனால் அதை திருப்பி ரீரைட் பண்ணி வேற ஒரு விஷயமா மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதை நம்ம அனுமதிக்கவே மாட்டோம். உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைட் அம்மானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பத்திலே துறைமுகம் தொகுதியில் பாரிஸில் என்ன நடந்ததுன்றதை தெளிவாக ஒரு வீடியோ பண்ணி நான் நேற்று போட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் அடிதடி நடந்தது, அந்த வீடியோ கிளிப்பிங் கூட ஆட் பண்ணியிருந்தேன். அதில் கிளியராக தெரியுது அந்த ஏரியாவை சேர்ந்த கவியரசன் பேர் கூட அவங்க சொல்கிறாங்க, 2-3 பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. அதுவும் திமுக நிர்வாகின்னு சொல்லி தான் நம்ம ஆளுங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இது யார் தூண்டுதலில் ஏற்பட்டதுன்னு கூட சொல்லிட்டாங்க. ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சு இதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணலாம், இதுக்கு என்ன நீதி கிடைக்கணுன்ற அளவுக்கு நம்ம வழக்கறிஞர்கள் அட்வொகேட் டீம்லாம் வச்சு பேசி நம்ம நிர்வாகிகளும் போய் அவங்களை சந்திச்சு வந்து எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ நைட்டு, அதாவது இந்த ஈவெண்ட், இந்த இஷ்யூ நடந்த நைட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. இதை நான் சொல்லலைங்க, நம்ம நிர்வாகி அட்வொகேட் விஜயகுமார்னா அன்னைக்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. நீங்கள் பாருங்கள், இந்த பிரச்சனை எல்லா சமூக வலைத்தளங்களையும் வந்துச்சு, பெரிய ஃப்ளாஷு. இந்த மாதிரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை திமுக சேர்ந்த எல்லாருமே தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸு. இது அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பேக் ஃபயர். திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருக்குமே பேக் ஃபயரு. பொதுமக்கள் நிறைய பேர் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இமீடியட்டாக திமுக சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வழக்கம் போல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. இது மக்கள்கிட்ட இதை திருப்பி விடணும், மாற்றி விடணும், ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த மாதிரி நியூஸ் மாதிரி ஒரு நியூஸ் வந்தால் நமக்கு கெட்ட பேரும் தெரிஞ்சு புதுசாக ஒரு நாடகத்தை ஆடி இருக்காங்க. இதை தெளிவாக இந்த நாடகம் ஆடும்போது நியூஸ் வெளியே வந்தனால நம்ம நிர்வாகி விஜயகுமார்னா ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு, நைட்டு 3 பேர் போய் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்க யார் என்னன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாமல் அட்மிட் ஆயிருக்காங்க. நாளைக்கு வேணால் நீங்கள் பாருங்கள், நியூஸ் ஹெட்லைன் இந்த மாதிரி தான் வரும், தாவேகா நிர்வாகி திமுக நிர்வாகிகளை தாக்கினர் சொல்லி இதை ஃப்ளாஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இதில் என்ன ஒன்றுனா, இப்போ ராத்திரி 12 மணி ஆகுது. இன்னைக்கு நாங்கள் அவங்களுக்கு உட்காந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கு நம்ம நாட்டுடைய சட்ட ஒழுங்கு. இதில் முக்கியமாக நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்து எல்லா மீடியாலையும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு 3 லேடிஸ் அட்மிட் பண்ணியிருக்காங்களா திமுக காரங்க. அதாவது நம்ம போயிட்டு ஆதரவு கேட்க போன இடத்துல நீ தளபதிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி நம்ம மிரட்டினதாகும். அதில் வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்களை நம்ம தாக்கி அவங்களுக்கு ரத்த கசிவு ஏற்பட்ட மாதிரி 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு அந்த நியூஸ் வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மதியானம் எல்லா நியூஸ்லையும் கார்டு வருது. அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 லேடிஸ் யார் தெரியுமா? நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை உங்களால் சிரிக்காமல் பார்க்க முடியுதான்னு பாருங்கள். நம்ம பசங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து பிச்சு போட்டாங்க இந்த 3 பேர் யாருன்றது. அதில் 2 பேர் தான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அவங்க நடிக்கிற நடிப்பு பார்க்கணுமே. 10 பேர் வந்தாங்க சார், என் நெஞ்சிலே வச்சாங்க சார், எல்லாம் மூச்சு விடவும் இல்லை சார். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் சினிமா துறையில் இருந்தாங்கன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ், ஸ்டேட் அவார்டு, ஆஸ்கர் கூட போவாங்க. அந்த அளவுக்கு நடிப்பு. அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா ஒத்துக்கணும், தெரியாமல் பண்ணிட்டோம், இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வரும். பரவாயில்லப்பா, திமுக காரங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க தான் தப்பு பண்ண ஒத்துக்கிட்டாங்க, இனிமேல் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அவங்க தப்பை உணர்ந்துட்டாங்க, இந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது நாங்கள் பண்ணவே இல்லை, பொதுமக்கள் தான் அடித்தாங்க, பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே இவங்க போய் 10 பேர் ரவுடிசம் பண்ணி துண்டை போட்டு போய் நீ விஜய் அவர்கள் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறோமா, திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அராஜகம் பண்ணுறோமா. அதாவது நாங்கள் ஆளுங்கட்சி, அவங்க ஆளுங்கட்சியா, எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அந்த லேடிஸ் பேட்டி கொடுக்குறாங்க, உள்ளே போந்து என் நெஞ்சிலே வச்சாங்க சார், எங்களை கட்டி போட ட்ரை பண்ணாங்க, நான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே வராதிங்க, ஆள் இல்லைன்னு சொன்னேன், வீட்டில் யாருமே இல்லை, நான் தனியாக இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, அந்த லேடி சொல்லும்போது எனக்கு சிரிப்பு இருக்குது. காலையில் இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன். பார்த்த உடனே அந்த முகங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன் இவங்க ஃபேக்கான விஷயம், பொய்யை தான் பரப்புறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் திரும்ப சொல்கிறேன், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்,
திரும்ப இதை சொல்கிறேன், இது திமுக நிர்வாகிகள் தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வேற எந்த கட்சி, நீங்கள் எதிர்க்கிற எந்த கட்சிக்காரங்களுக்கு வேணால் இந்த மாதிரி பண்ணுங்க, அவங்க சைலண்டாக இருந்து மாட்டிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் மோதுறது தமிழக வெற்றி கழகம் கூட. எங்களோட தோழர்களெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க. உங்களை நாங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கோம், அவ்வளோ பயத்தில் உங்களை வச்சுருக்கோம். இந்த பப்பட் ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையிலலாம் நம்ம கயிறு கட்டி இப்படி ஷேக் பண்ணால் கீழே பொம்மை ஆடும். அந்த மாதிரி எங்கள் கையில் திமுகவை வச்சு நாங்கள் இப்படி ஆட்டிகிட்டு இருக்கோம் பயத்தில். நாங்கள் இப்படி தூக்கினா நீ இப்படி வரணும், நாங்கள் இப்படி தூக்கினா நீ இப்படி வரணும், அந்த அளவுக்கு உங்களை நாங்கள் ஆட்டிகிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன் வரைக்கும் அந்த பயத்தோட எங்கள் விரல் நுனியில் தான் நீங்கள் இருக்கீங்க, புரியுதுங்களா? உங்களை விட்டு வச்சுருக்கோம். எங்களுக்கு 5 நிமிஷம் ஆகாது, இதை வந்து அடித்து உடைக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. எங்கள் அண்ணன் டீசென்ட் பொலிட்டிக்ஸ்னு சொல்லியிருக்காரு, அந்த பாதையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். மக்கள்கிட்ட டீசெண்டாக போகிறோம், எங்களோட விஷயங்களை சொல்கிறோம், ஓட்டு கேட்குறோம், எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்கிறோம். இது டீசெண்டான ஒரு அப்ரோச் தான். இதுக்குள்ளே வந்து நீங்கள் மிரட்டி பார்க்கலாம், அடித்து பார்க்கலாம், உடச்சி பார்க்கலாம், காசை கொடுத்து பார்க்கலாம். இந்த எவ்வளோ கேவலமான வேலைகளை செஞ்சாலும் எங்கள் அண்ணனோட முகம் போதும் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு. அந்த முகத்தை வச்சு நாங்கள் உங்களை அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அந்த 2 பேரை செட் பண்ணாங்கல்ல, அந்த 2 பேரை நம்மளோட விர்ச்சுவல் வாரிசை அடித்து உடச்சி வெளியே போட்டாங்க ஃபோட்டோவோட. அதாவது இவங்க எல்லாருமே திமுகவை சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகிகள். இவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற வட்ட செயலாளர், அங்கே யார் யார் இருக்காங்களோ திமுக இருக்கிற நிர்வாகிகளோட பேச்சை கேட்டு 3 பேர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை டிவிகே மெம்பர்ஸ் அடிச்சிட்டாங்கன்ட்டு. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒத்துக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுறவங்க ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் அடித்தா நீங்கள் வாங்கிறீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? இவங்க சும்மா சொன்னாலும் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. அதாவது நாங்கள் அடித்தா அவங்க போய் ஹாஸ்பிட்டல் படுத்துட்டாங்களா. 75 வருஷமாக இருக்கிற ஒரு கட்சி. இப்போ கூட தேட்டர் போங்க, ஏதாவது தேட்டரில் போனீங்கன்னா இன்டர்வெல்ல அவங்களோட புரட்சியை பற்றியும் அவங்க பண்ண சாதனைகளை பற்றியும் ஸ்க்ரீனில் போடுவாங்க, தேட்டர் ஸ்க்ரீனில். அதாவது ஸ்டாலின் அது பண்ணார், இதை பண்ணார். அந்த மாதிரி 75 வருஷமாக இருக்கிற கட்சி இப்படி அசிங்கமாக பேசுது. அதாவது நாங்கள் அடிச்சிட்டோமா, அவங்க போய் படுத்துட்டாங்களாம். அதில் பேசுகிற மகளிரெல்லாம் பொதுமக்களாம். எப்படி PK சேகர் பாபு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, பொதுமக்களுக்கோட தான் சண்டைன்ட்டு. அந்த பொதுமக்கள் யாருன்றதை நம்ம பசங்க எடுத்து போட்டாங்க. இவங்க எல்லாமே திமுக நிர்வாகிகள், எல்லாருமே அங்கே இருக்கிற அமைச்சர் கூடியும், அங்கே இருக்கிற வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் எல்லாருக்கும் தொடர்பில் இருக்கிறாங்க. இவங்க அவங்க சொல்லி கேட்டு காசுக்கு 200 ரூபா காசைப்பட்டு அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, என்ன அடித்தாங்க உடைச்சாங்கன்ட்டு. ஸோ நம்ம தோழர்கள்லாம் தெளிவாக இருக்காங்க, நம்ம அட்வொகேட்டை வச்சு அழகாக மூவ் பண்ணுறாங்க. இப்போ பொதுமக்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த வீடியோ பொதுமக்களுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் மாட்டின உடனே அதை எப்படி திருப்பி விடுறதுக்கு எந்த மாதிரி மாற்றுறாங்கன்னு பாருங்கள். இதுக்கு பொதுமக்கள் மேலே தப்பு போட்டாங்க. அது ஏன்னா விஜய் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சண்டை அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு ஆதரவு மக்கள்ன்றதை அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளோட செயல்பாடு என்னன்னு தெரியும், பொதுமக்கள் நமக்காக ஓட்டு கேட்குறாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். அதனால் இப்படி திருப்பி விட்டா என்னடா இது விஜய்க்கு எதிராக பொதுமக்கள் போராடுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபேக் விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக அவங்க மாட்டிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஆன்லைனில் நம்ம விர்ச்சுவல் வாரிசு அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், வேறு கட்சி எந்த கட்சிக்கு வேணால் நீங்கள் மோதுங்க, எங்கள் கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அசிங்கப்பட்டு தான் போவீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அந்த மரியாதையோட பெரிய கட்சின்ற பேரோட போயிடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அசிங்கமான விஷயத்த பண்ண நினச்சிங்கன்னா இந்த எலெக்ஷனுக்குள்ள உங்களை பிச்சு நோண்டி வரலாறுல உங்கள் பேர் கேவலமாக வந்து நிற்கும். விஜய் அவர்கள்கிட்ட அடிமையாக போனீங்கன்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பயத்தோடு ஓடுனீங்கன்ற மாதிரி வரலாறுல வந்துடும். அது வேணான்னா ஒழுங்காக டீசெண்டான பொலிட்டிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் பேசுகிறத நான் பார்த்தேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், என்னோட கை முறுக்கு நாங்கள் 10 பேர் சேர்ந்து என்ன அடித்தாங்க, அவரோட மூஞ்செல்லாம் வீங்கியிருக்கு. அந்த முகத்தை பார்த்தா தெரியும் யார் அடி வாங்கினான்றதை, அந்த முகத்தை பார்த்தா தெரியும். இந்த லேடிஸை பாருங்கள், அப்படியே நடிக்கிறாங்க, கண்ணை மூட்டு, ஐயோ என்னால் என்ன ஆக்டிங் தான். சங்கர் சார் கண்ணெல்லாம் மாற்ற போகிறீங்க, உங்களை கூட்டு போயிடுவாங்க வெளியூருக்குலாம் பெரிய பெரிய படம் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு நடிப்பு. இதோட ட்ரெயினர், மிகப்பெரிய இந்த ஆக்டிங் ஸ்கூலோட ட்ரெயினர் சென்னையோட முதலமைச்சர் PK சேகர் பாபு தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஆல்மோஸ்ட் நான் போட்டிருப்பேன், ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் பேசின வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ராமா, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நம்ம தோழர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்கள் நீங்கள் உஷாராக இருங்க. இந்த எலெக்ஷனுக்குள்ளே என்னென்ன பொய்யை பரப்ப முடியுமோ, என்னென்ன வதந்திகளை பரப்ப முடியுமோ, எப்படியெல்லாம் பயமுறுத்த முடியுமோ, எத்தனை பேர் அடிக்க முடியுமோ, பணத்தை இறக்க முடியுமோ, இது எல்லாமே செய்வாங்க. இது எல்லாத்தையும் தட்டி எரிஞ்சு விழிப்புணர்வோட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். யாரை நம்ம கொண்டு வர போகிறோம், யாரை நம்ம அந்த முதலமைச்சர் சேரில் உட்கார வைக்க போகிறோன்றதுல தெளிவாக இருந்து பயம் இல்லாமல் இந்த எலெக்ஷனை நம்ம முன்னெடுக்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக்கர் பாபாய். நான் உங்கள் AJ. நன்றி. இஸ்லாமிய மக்கள் 3 பேர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இவரும் அதுல ஒருவர். சொல்லுங்க. நாங்க 20 நாளா சர்வே எடுத்து மக்கள் கிட்ட பேசி கருத்து எந்த அளவுக்கு தளபதி மேல ஆதரவு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிருக்காங்க DMK ஆளுங்க.
இதுல என்னன்னா இன்னைக்கு வந்து இவங்க பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம எங்க போறோமோ அந்த சைட்லாம் 10 பேரா நிக்க வச்சிருக்காங்க. அது நமக்கு தெரியாத நிர்வாகிங்க 4 பேர் லேடிஸ் மாசமா இருந்த 4 மாசம் அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிச்சுன்னா அது எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்தோடனே உடனே விஜயகுமார் நான் எங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணி பேசி அனுப்பிச்சாரு. உடனே நீங்க போய் அங்க என்ன ஏதுன்னு சால்வ் பண்ணிட்டு வாங்க. நாங்க போய் அங்க நின்னா வட்ட செயலாளர் கவியாசு அங்க நின்றாரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா நார்மலா தான் பேசணும், தப்பான வார்த்தை கூட உள்ளண்ணா. அவர் எங்களை அசிங்கசமா கேட்டாருண்ணா, வத்தவம்மால கேட்டு இன்னும் கேவலமா பேசினான். நான் ஒரு சொன்னா லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி பேச தப்புண்ணா, நாங்க எவ்வளவு அண்ணன் மரியாதையா பேசுறோம், நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னா எப்படின்னா பேசினா இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, கை ஃபர்ஸ்ட் இங்க அடிச்சாரு. அடிச்சோடனே நான் திரும்பிட்டு நான் கையெல்லாம் வைக்காதீங்கன்னா மேல பேசிட்டு போகலாண்ணா, இல்லைன்னா சொல்லுங்க நாங்க போறோன்னா, நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கூட முகேஷ் இருந்தாரு. அவருக்கு வாங்கின போலான்னு திரும்புறதுக்குள்ள 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா பின்னாடி சேர்ந்து அச்சு எனக்கு இந்த சைடு திரும்ப முடியலண்ணே. இன்னமும் ஒரே பக்கமா தான் திரும்ப முடியுது. ஏன்னா என்ன காப்பாத்திட்டு அண்ணன் மாட்டிக்கினார் முகேஷ்ண்ணா. நீங்க சொல்லுங்க பாதிக்கப்பட்டோம். அந்த ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பேட்டி அதான் சர்வே எடுக்க போயிருந்தோம் சார். ஒரு 12 மணி ஆக போல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. சரி ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்க அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்ல ஃபிர்தோஸ்ன்ற கடையில ஜூஸ் தான் சார் குடிச்சிட்டு இருந்தோம். அவர் வாலண்டியரா வந்து எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்பயே நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க ஏரியால நீ எப்படி உள்ள வருவ அப்படின்னு சொல்லி ரொம்ப தகாத வார்த்தையில பேசி நாங்க லேடிஸ் விட்டு தான் அடிக்க வைப்போம்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் வர வச்சுட்டாரு. போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்து நாங்க சொல்றோம், நாங்க இந்த மாதிரி நாங்க ஜூஸ் தான் குடிக்கிறோம்னு சொன்னா அவங்க நாங்க பேசுறத காது கொடுத்தே கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் அவங்க நடந்துக்கினாங்களே. நாங்க பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லி கூட யாருமே காதுல வாங்கல. ரொம்ப லேடிஸ் வார்த்தை அதிகமா விட்டாங்க. அதுவும் இல்லாத எப்படி மார்க்கெட் சைட் நான் வரேன்னு பாக்குறேன், இன்னைக்கு வந்தீங்கன்னா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கொலை முயற்சி வேற பண்ணி மிரட்டல் விட்டு போயிருக்காங்க. ஒரு லேடி தெரேசா அவங்க பேரு. எந்த இதுல இருக்காங்க? 56வது வட்டத்துல இருக்காங்க, காக்காத்தூப்ல இருக்காங்க. நாங்க சர்வே தான் சார் எடுக்க போனோம். நாங்க வேற எதுவும் தப்பு கூட பண்ணல. அவங்க என்னன்றாங்க, எந்த வீட்டுக்குள்ள போறீங்களோ அந்த வீட்டுல உங்களை கட்டி போட்டுருவோம். நாங்க இந்த ஏரியால இருக்க ஒவ்வொரு வீட்லயும் சொல்லுங்க, தாவைக்கு நான் உள்ள நுழைஞ்சாங்கன்னா கட்டி போட்டு அடிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வார்த்தை இஷ்டத்துக்கு கேட்டாங்க. நாங்க திருட போறோம்னு சொல்றாங்க. நிறைய பேசுனாங்க சார். நாங்க பதிலுக்கு வார்த்தை எதுவுமே பேசவே இல்லை. லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப அடிச்சாங்க. என் கூட இன்னொரு பிரெக்னென்ட் லேடி இருந்தாங்க, 8 மந்த். அவங்க பயந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க இங்க இல்ல, அவங்களுக்கும் கையெல்லாம் கிழிச்சிருக்கு. அந்த லேடி வரல, அவங்க பயந்துட்டு போயிட்டாங்க. அவங்க முஸ்லீம். இந்த மாதிரி ரொம்ப அராஜகம் பண்றாங்க. உங்க என்ன கோரிக்கை சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட்ல தான் சார் இருக்கு. இந்த சைடு கை ரொம்ப வலி இருக்கு, அடி வயிறும் வலி இருக்கு. ஆர்எஸ்ஆர்ல அட்மிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில தான் போட்டாங்க. அங்க இருந்து என்ன சொன்னாங்க, நீங்க பிரெக்னெண்டா இருக்கனால ஆர்எஸ்ஆரம் போங்கன்னு சொன்னாங்க. ஆர்எஸ்ஆரம் போய் நான் சொல்றேன் எனக்கு வயிறு வலிக்குதுன்ற இங்க இருக்கணும். ஸ்கேன் எடுத்துட்டு உங்க குழந்தை நல்லா இருக்கு, அதுக்கு மட்டும் தான் நாங்க சொல்ல முடியும். இந்த பெயினுக்காக எங்களால எதுவுமே பண்ண முடியாது. நாங்க பெயின் கில்லர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 10 போலீஸ் வாலண்டியர் வெளியே வலிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் சண்டை போட்டாரு, அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க, நீங்க எப்படி வெளியில கொண்டு வருவீங்க, என் பொண்டாட்டிக்கு என் குழந்தைக்கு எதுவுமே இல்லை, நீங்க சைன் போட்டு கொடுத்தாங்க நான் கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு வாட்ச்மேன் லேடி சொன்னாங்க, அவங்களால ரொம்ப முடியல குளிருதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி என்ன உள்ள கூட்டிட்டு உட்கார வச்சாங்களே. இங்க கையில இன்ஜெக்ஷன் போடுறாங்க சார். அது 4 லேடிஸ் வந்து வாலண்டியரா புடுங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க வீடியோ எடுக்கிறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்க எடுக்காம. ஹாஸ்பிட்டல் ஆமா நர்ஸ் ஆறுமு கிட்ட ரிட்டர்ன்ல வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எந்த வகையில எல்லாம் பொய் வழக்குகள் போட முடியும், எந்த வகையில எல்லாம் வந்து நம்ம இவங்களை வந்து பயமுடுத்த முடியும், அச்சுறுத்தல் முடியும், நாளைக்கு இவங்களால வந்து வெளியில நடமாட விடக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை எல்லா இதையும் அவங்க பின்பற்றி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலை அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் உண்மையான நடந்தது என்னன்ட்டு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தா அனைத்து உண்மைகளும் வெளியில வரும். கண்டிப்பா உண்மை வெளியில வரும். மக்கள் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்கன்னு நம்புறேன். பேர் சொல்லுமா? என்னோட பேர் பவானி.